வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, போற இடமெல்லாம் விரட்டி அடிக்கப்படும் சேகர் பாபு. உதவறதே அவருக்கு வேலையா போச்சு. இவர் ஒரு ஆளே போதும் பழகுத திமுக சோழியை முடிக்கிறதுக்கு. அது மட்டும் கிடையாது, நேத்து தானுமாலயசாமி கோயில்ல நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சி தொடர்பாக நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அன்றைய நைட்டே விளக்கம் அளித்திருக்கின்றார். அதை பற்றியும் கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது இருக்குது. எங்கெங்கெல்லாம் நம்ம சேகர் பாபு அவர்கள் போனாரு, எங்கெங்கெல்லாம் உதப்பட்டு இருக்கின்றாரு, அங்கெல்லாம் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் நம்ம விரிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்பாக நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம சேகர் பாபு அவர்கள் கடந்த காலங்கள்ல எங்கெல்லாம் போனாரு, எங்கெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குறைகளை சொல்றாங்க. நாங்க கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அமைதியா சாமி கும்பிட வேண்டும் என்று. ஆனா இங்க எந்த கட்டமைப்பும் சரியா இல்ல. எல்லாமே கோயில்ல போய் நம்ம சாமி வணங்க போறோமா, இல்ல வரிசையில நின்று அடிவத வாங்க போறோமா என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. மன அமைதியே கிடையாது. அலை கழிக்கிற மாதிரி இருக்குது. நிம்மதியா போக முடியல. அதுல சில பேரை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் என்று சொல்லிட்டு வரிசையா போயிட்டே இருக்கிறாங்க. கோயில்ல சமத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க, சமூக நீதிக்கான கட்சின்னு சொல்றீங்க, எல்லா இடத்திலும் எல்லா சாதிக்காரங்களும் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கோயில்ல சில பேரை பாத்தீங்கன்னா விஐபிகள் என்று சொல்லிவிட்டு வரிசையா விடுறீங்க. அதுவும் சாமி பார்க்கறதுக்கு காசெல்லாம் வாங்குறீங்க. இப்படி எல்லாம் கொடுத்தும் கூட காத்துக்கிட்டு கிடக்குறோமே. நீங்க வரீங்க, என்னத்துக்கு கோயில ஆய்வு பண்றீங்கன்னு தெரியல, நீங்க பாட்டு போறீங்க, பக்தருடைய குறைய கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு தான் மக்களுடைய எண்ணமா இருக்குது. திமுக ஆட்சியில ஒரு அமைச்சர் போற இடமெல்லாம் எதிர்ப்பை சந்திக்கிறாருன்னா அது நம்ம சேகர் பாபு அன்றி வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா நியாயமான முறையில் அவர் பதில் அளிக்கின்றாரா என்று கேட்டீங்கன்னா, சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கையை காது கொடுத்தும் கேட்பதும் கிடையாது, நியாயமான பதிலும் அளிப்பது கிடையாது. உடனடியாக ஒன்னு கிண்டல் பண்றாரு, இல்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றாரு, இல்லை என்றால் வீடியோ எடுக்கிறவன செல்போனை பிடுங்குறாரு, இல்லைனா கத்துங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்படி அலட்சியமா பதில் சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, உன்னால என்ன பண்ணிட முடியும்? நீ ஓட்டு போட்டு தானா நான் ஜெயிக்க போறேன். நான் எந்த இடத்துல நிக்கிறேன், என்னுடைய மக்கள் யாருன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதனால கோயிலை சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா நான் கோயிலுக்குள்ளே வராம வெளியே நின்று அல்லோல்லைய சொல்லிட்டு போவேன். என்ன போய் நீ கோயிலுக்குள்ள வந்த உடனே ஐயா வரிசையில் ரொம்ப நேரமா நிக்கிறோம் ஐயா அப்படின்னு என்னையா கேட்கிற, நீ நான் அதுக்கா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற முறையில பதிலளிக்கின்ற காரணத்தினாலதான் போற இடமெல்லாம் இவர் உதவாங்கிறாரு, எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தானுமாலயசாமி கோயில்ல நடந்த விஷயம் தொடர்பாக, ஐயா அங்க நாங்களும் பாத்தீங்கன்னா எதிர்ப்பை காட்டி இருப்போம். ஆனா கோயிலுக்கு என்று ஒரு மாண்பு இருக்குல்ல, அந்த மாண்பை மீறி அங்க இருக்கிறவங்க நடந்துகிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பக்தர் நினைச்சிட்டீங்க. ஆனா அது கிடையாது. அங்க இருந்த ஒரு 50-60 பேரை பொறுத்த வரைக்கும் பாஜகவினர். ஆனா அந்த பாஜகவினர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, நீங்க சொல்லிட்டு போங்க. ஆனா கோயிலுக்குள்ள ஏன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம சேகர் பாபு அவர் சொல்றாரு. பாரத் மாதா கி சொன்னா கூட நாங்க ஏத்துக்குவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க, திமுக வாழ்க, இதான் எங்க கொள்கை. பாரத் மாதா கி ஜி சொல்றது அவங்க கொள்கை, அவன் சொல்லிட்டு போட்டோம். ஆனா அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள வீர சவார்கர் வாழ்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? கோயிலுக்குள்ள அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு சேகர் பாபு கேட்கிறாரு. இந்த சேகர் பாபு அவர்கள் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஏன் தெரியுமா?
பாஜக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மோடியால தான் கட்சியே இயங்குது. மோடியை முன்னிறுத்தி தான் தேர்தலே சந்திக்கிறாங்க. ஆனா அப்படி மோடியை முன்னிறுத்தி சந்தித்தாலும் எந்த இடத்திலும் சரி பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் மோடி வாழ்க, மோடியுடைய செயல் திட்டங்கள் வாழ்க, மோடிக்கு ஜே அப்படின்னு மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற மீட்டிங்ல கூட மோடிக்கு வாழ்க போட மாட்டாங்க. ஏன்னா தனி மனித துதி பாடல் பார்த்தீங்கன்னா பாஜக இல்லவே இல்லை. ஒன்னு நாட்டுக்கும் ஒன்னு தெய்வத்துக்கும் மட்டும்தான் அவங்க வாழ்க சொல்லுவாங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கே உரிய ஒரு கொள்கை. அவங்க எல்லாம் RSS வந்திருக்காங்க. அதனால வீர சவார்கருக்கு வாழ்க, கோல்வார்கருக்கு வாழ்க அப்படின்னு பொது வெளியில பேசவே மாட்டாங்க. அவருக்குரிய நினைவிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த அளவு தான் பாஜகவினருக்கு இங்க புத்திமதி சொல்லப்பட்டிருக்குது, பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சும்மா வீர சவார்கருக்கு வாழ்க என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை தூக்கி போடுறாரு. நல்லாவே நமக்கு தெரியுது. தானுமாலய சாமி கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களோ இல்ல அவங்களுடன் சேர்ந்து கொண்ட பக்தர்களோ பாரத் மாதா கி ஜெயன் தான் சொல்றாங்க. அதனால நம்ம சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பக்தருடைய உணர்வை, பாஜகவினருடைய உணர்வை, திமுக எதிர்ப்ப, கோயிலுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய அநியாயத்துக்கு எதிரான குரலை நம்முடைய சேகர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா திசை திருப்ப பாக்குறாரு. வீர சவார்கருக்கு வாழ்க என்று சேகர் பாபு அவர்கள் சொன்னாங்கன்றத நிரூபிக்க முடியுமா? ஆனா சேகர் பாபு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவங்களுக்கு ஊடக வலிமை இருக்குது, அதனால அங்க நடந்த விஷயத்தை அப்படியே திசை திருப்பிட்டாங்க வெட்டி ஒட்டி அப்படின்னு சொல்றாரு. மனசாட்சி இருக்குதா நம்ம சேகர் பாபு அவர்களுக்கு? உண்மையை நீங்களே சொல்லுங்களேன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஊடக வலிமை இப்பவும் இல்ல, எப்பவுமே இல்ல. ஜெயலலிதா காலத்திலும் சரி ஜெயலலிதாவுக்கு ஊடக வலிமை கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலும் எம்ஜிஆருக்கு ஊடக வலிமை கிடையாது. எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தார், நாடோடி மன்னன் என்று நினைக்கிறேன். அந்த நாடோடி மன்னன் படம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய போஸ்டர் கூட பல பத்திரிகைகள் வெளியிடக்கூடாது என்று அன்றைய காலத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்த தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு எதிராகவே எழுதினாங்க. அந்த நாடோடி மன்னன் படத்தை பற்றி தப்பு தப்பா வர எழுதினாங்க. ஆனா எம்ஜிஆர் அதையெல்லாம் தாண்டி மக்களை நேரடியாக சந்தித்து பிட் நோட்டீஸ் கொடுத்தார். ஆட்டோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வட்ட வட்டமாக ஸ்டிக்கரை ஒட்டினார். அது மட்டும் இல்ல, ஆட்டோ ரிக்ஷாக்கள்ல மிதிச்சிட்டு போவாங்களே, அந்த ஆட்டோ ரிக்ஷாவை ரெடி பண்ணி ரெண்டு பக்கம் அதாவது ஈச்சன் தடுக்க வச்சு கட்டி அதுல போஸ்டரை ஒட்டி பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து ஊர் ஊரா போய் நீங்க நாடோடி மன்னன் படத்தை பிரபலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன் படத்தை கொண்டு போய் சேர்த்தார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஊடகமானது அதிமுகவுக்கும் சரி இப்போது பாஜகவுக்கும் சரி தமிழகத்துல எப்போதும் ஒத்து ஊதுவதே கிடையாது. ஏன் உண்மையே பேசுறது கிடையாது. ஆனா ஊடக வலிமை காரணமாக வெட்டி ஒட்டி பரப்பிட்டாங்களாம். சேகர் பாபு அவர்களே, சமூக வலைதளமா இருந்தாலும் சரி திமுக தான் வலிமையா இருக்குது, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருந்தாலும் சரி திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்குது. ஆனா ரெண்டு இடத்திலும் ஊடக வலிமை இருக்கின்ற பொழுது எப்படி தானுமாலய கோயில் சாமி இடத்துல நடந்த அந்த அசம்பாவிதம் தொடர்பாக அவங்களுக்கு வேண்டப்பட்டதை பரப்பியிருப்பாங்க, தவறான செய்தியை பரப்பியிருப்பாங்க. அதனால அங்க நடந்து கொண்டது அநாகரிகமான செயல். ஆனா யார் நடந்து கொண்டாங்க அப்படின்றது அங்க கேள்வியா இருக்கு. அமைச்சர் அரசியல் களத்துல முதிர்ச்சியாக இருக்க வேண்டியவர், அனுபவசாலி, எல்லோரும் ஓட்டு போட்டு தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால தொண்டர்களோ இல்ல பாஜக நிர்வாகிகளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தணும். ஆனா சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தினாரா என்று கேட்டீங்கன்னா அது சந்தேகம்தான். அதனால தனக்கு இருக்கின்ற அதிகார திமிரில் கண்ணியமற்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டு ஊடகத்தின் மூலமாக திசை திருப்பிட்டாங்க அப்படின்னு அச்சு விடுறாரு நம்ம சேகர் பாபு. அது மட்டும் கிடையாது, வேற தத்துவங்கள்லாம் பேசுறார். என்ன தத்துவத்தை பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எங்களுடைய முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இளைஞரணி மாநாட்டில் ஒரு வாசகத்தை சொன்னாரு. அன்புடன் வந்த அரவணைப்போம், அதிகார திமிருடன் வந்தோம் வச்சுங்களேன், அவ்வளவுதான், ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம், அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே தான் இங்கே நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பக்தர்களா இருக்கலாம், பாஜக தொண்டர்களா இருக்கலாம், அன்புடன் வந்தா நாம அரவணைப்போம். அது மட்டும் கிடையாது, கோயில் என்றாலே ஒரு ஒழுக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். ஆனா இங்க வந்திருக்கின்ற பாஜகவினருக்கு அது துளியும் கிடையாது. அவங்க கோஷம் எழுப்பினாங்க, ஆனா எங்க ஆண்களும் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா எங்களை போல மூத்த உறுப்பினர்கள் தேவையில்லை, அவன் தான் ரொம்ப கீழே இறங்குறான்னு பார்த்தா நம்ம அவனுக்கு கீழே இறங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்களாம்.
ஆனா கோயிலுக்குள்ள கோஷமிட்டது மட்டும்தான் பாஜகவினர். ஆனா வார்த்தையை வன்மமா விட்டதும், டேய் வாடா பாத்துலாம், இங்க வாடா நீ அப்படின்னு கூப்பிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேகர் பாபு தான். சோ எப்போதும் சரி அடிதடி எண்ணத்துடன் ஒரு அடியால் போல அமைச்சர் செயல்பட்டார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதோடு இல்லாம சேகர் பாபு அந்த இடத்துல முதிர்ச்சியா நடந்துகிட்டாரா என்று கேட்டா கிடையாது, மல்லு கட்டுறாரு. ஆனா கூட இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் தான் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, சாமி வாய கைய கொடுத்துட்டு போற, அங்க போய் அப்படி நின்றுட்டு போற, அவனுங்களை இங்க கூப்பிட்டு போற, நம்மளோ கம்மியா இருக்கிறோம், அடிச்சு ஓதிச்சு துவைச்சு போட்டுருவானுங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அத்தனை பேரும் சேகர் பாபையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்றிட்டு போறாங்க. அந்த காணொலியை நேத்தே நான் உங்களுக்கு தாந்தேன். அந்த அளவுக்கு சேகர் பாபுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, எங்க நின்று எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமோ அங்க நின்று நியாயப்படியாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க நம்ம பக்த கோடிகள். எந்த இடத்திலும் அத்துமீறி அமைச்சரை நோக்கி வரல. ரெண்டாவது, காவல்துறை பாத்தீங்கன்னா, ஏன்டா இந்த மாதிரி கோஷம் போடுறீங்க, உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்தது, இது கோயிலா இல்ல சந்தமேடா அப்படின்னு காவல்துறையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் கேள்வி கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நியாயப்படி அங்க பாஜக தொண்டர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த நியாயத்தை போய் அநியாயமா காவல்துறை கேள்வி கேட்டா அது காவல்துறை மற்றும் பாஜக தொண்டர்கள் பக்தர்களுடைய போராட்டமாக வெடிச்சிட்டு இருக்கும். அதனால காவல்துறை பாத்தீங்கன்னா நிலைமைய சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் சேகர் பாபு அவர்கள் அந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் சரி பக்தர்களை நோக்கி காவல்துறையினர் போல அந்த அளவுக்கு இந்த சேகர் பாபுவும் அவங்க ஆட்களும் கோயிலுக்குள்ள நடந்துகிட்டு பாஜகவினர் அதிகார திமிருடன் வந்தாங்களாம். பாஜகவினருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தமிழ்நாட்டில் என்ன அவங்க ஆட்சி ஆளுறாங்களா? இல்ல கன்னியாகுமரியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி இருக்கின்றாங்களா? உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு என்ன அதிகார திமிரு இருக்குது? ஊடக வலிமை அவங்களுக்கு என்ன இருக்குது? அது மட்டும் கிடையாது, இன்னொரு தத்துவத்தை சொல்றாரு நம்ம சேகர் பாபு அவர்கள். ஓம்னா என்ன தெரியுமா? அமைதி, அப்புறம் தெய்வீகம், இரக்கம், கருணை, இப்படிதானே இருக்கணும். அது மாதிரி இஸ்லாத்துல சொல்லுகின்ற வார்த்தையும் அதானே உணர்த்துது. அதே மாதிரி ஆமன் சொல்றோம், என்ன அர்த்தம்? அது விட்டு கொடுத்தல், அமைதியா இருத்தல், இரக்கம், அன்பு, இதுதானே. ஆனா கோயிலுக்குள்ள அவனுக்கிட்ட இதெல்லாம் இருந்ததா? எதுவுமே கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் செய்யலாம் என்று மாண்பு கெட்டவர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்களுக்கு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 56 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கோயிலுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக கோயிலை வச்சு மதத்தை வச்சு அரசியல் செய்யலாம் என்று பார்த்தவங்களுக்கு நம்ம முதலமைச்சருக்கு இடமே கொடுக்கல. அதனால கோயில்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 கோயில்களை கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தீபம் ஏற்றி கோயிலுக்குள்ள தீபம் சிரித்துக் கொண்டிருக்குது. இப்படி மத அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்ன பிறகுதான் இவங்க நம்மிடம் பாத்தீங்கன்னா வெறுப்பை கக்குறாங்க அப்படின்னு நம்முடைய சேகர் பாபு அவர்கள் நேற்று ஒட்டுமொத்தமாக சொல்லி தீர்த்தாருங்க. மொத்தத்துல சேகர் பாபுக்கு வலுக்கின்ற எதிர்ப்பு ஒட்டுமொத்த திமுக மீதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா சேகர் பாபு அவர்கள் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களிடையே நேரடியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார். அதனால கிடைக்கின்ற அமைச்சர் இடத்துல திமுக எதிர்ப்பை மக்கள் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அவரும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. இப்படி வாயை வச்சு சும்மா இல்லாதனால மீண்டும் மீண்டும் திமுக வெறுப்பு மக்களிடையே அதிகரிக்குது. இவர் வாயை மூணாவே திமுக கொஞ்சம் பாதிப்படையாம இருக்கும். ஆனா சேகர் பாபுக்கு வருகின்ற எதிர்ப்பை பார்க்கும்போது திமுக சோழியை சேகர் பாபு முடிச்சாரா இல்ல திமுக சோழி முடிவதை சேகர் பாபு மூலமாக மக்களும் பக்தர்களும் பிரதிபலிக்கின்றார்களா என்று தெரியல. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சேகர் பாபு கிட்ட கேட்பாரு, ஏங்க இருந்தாலும் கோயிலுக்குள்ள ரொம்பவே கோவப்பட்டுட்டீங்க அப்படின்வாங்க. ஏங்க நானும் மனுஷன் தானுங்களே, எனக்கு மட்டும் ஆதங்கம் இருக்காதா, உணர்வு இல்லாத மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாத்தீங்களா, இவரு மனிதரா, இவருக்கு ஒரு உணர்வு இருக்குதா, அந்த உணர்வை வெளிப்படுத்தினாரா. ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உணர்வை அவங்க கோபத்தை வெளிப்படுத்தினா காட்டு மிராண்டிகளாம். இங்க மனித நேயத்தை வளர்த்தா பரவாயில்ல, மதவெறிய வழக்கு வந்திருக்கிறானுங்க, கோயிலுக்குள்ள ஏன் கோஷம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. சோ இவருடைய கோபத்தையும் இவருடைய ஆதங்கத்தையும் இவரால் கட்டுப்படுத்த முடியும் பேசுறாராம். ஆனா வருகின்றவர்கள் மட்டும் கட்டுக்கோப்பாடு இருக்கணுமா. சோ மொத்தத்துல இந்த சேகர் பாபு அவர்களுக்கு வருகின்ற எதிர்ப்பை பார்க்கும்போது நிச்சயமா திமுக சோழியை முடிக்க போறாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இந்த திருமுருகன் காந்தி என்ற மதவெறி கொண்டவன், ரெண்டாவது கிறிஸ்துவ மிஷினரி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா,
ஜெயலலிதா அவர்களை தோண்டி எடுத்து வந்தாலும், எம்ஜிஆர் அவர்களை தோண்டி எடுத்து வந்து பிரச்சாரம் பண்ணாலும், அமித்ஷாவே இங்க வந்து குடியிருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவங்களால வீட்டை சொல்லு பார்க்கலாம், நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா என்று களத்துல ஆய்கின்ற பொழுது விஜய் வந்ததுனால திமுக வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஏன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்க.